இப்போ நம்ம பார்க்க போற படம் சதுரடி 3500. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கில் மோகன், தயா பிலிப்சன், கோவை சரளா, MS பாஸ்கர், இனியா, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய ஸ்டார்டிங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மாஃபியா கும்பலினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடியவர் தாங்க பிரதாப் போத்தன். இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகளை வந்து குறி வைக்கிறாரு. அவங்க பில்டிங் கட்டும் பொழுது எவ்வளோ பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு அவங்க கிட்ட போய் அது என்ன விலைக்கு அவங்க வாங்கியிருந்தாலும் அது என்ன மதிப்பீட்டுக்கு போனாலும் சதுரடி 3500 ரூபாய்க்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வெள்ள பேசுவார். அதுக்கு அவர் ஒத்து வந்தார் அப்படின்னா உயிர் தப்பிச்சது. இல்லையா யார் அதுக்கு உடன்பாடுக்கு வரலையோ அவங்கள உடனே மர்டர் பண்ணிடுவார். இதுதான் அவருடைய வேலையே. இப்படியே ஒவ்வொருத்தரே ஏமாத்தி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் ஹீரோவான தயா பிலிப்ஸுக்கு டார்கெட் வைக்கிறாரு. அவரும் ஆஸ் யூஷுவல் ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இருக்காரு. அவருடைய காதலி தான் இனியாவா வராங்க. ஸோ அவரை வந்து உடன்பாடுக்கு ஒத்து வராத காரணத்தினால அடிச்சு கொண்டுறாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போன தயா பிலிப்ஸ் பொழைச்சிடுறாரு. இதை டாக்டர் கிட்ட நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, இல்லாட்டி என்னுடைய காதலியான இனியா கடன்காரி ஆயிடுவா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாத்துடைய கற்பனைப்படியும் எல்லாத்துடைய நினைப்புப்படியும் அவர் இறந்துட்டாரு. ரியலாவே அவர் வரும்பொழுது ஆவிதான் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல டைரக்டர் வந்து அவர் வந்து போறது அண்ட் பார்க்குற பார்வை அண்ட் சடனா மூவ் பண்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பேயை காட்டுற மாதிரியே காட்டியிருக்காரு. அண்ட் போலீஸ் புத்தியில என்ன மாதிரி கற்பனைகள்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் தூண்டுதல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இருக்கு இல்லையா. அதனால போலீஸான நிக்கில் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பார்க்குறாரு அவருடைய உடம்புல சிலுவை இருக்கே, பேய் சிலுவை இருந்தா வராது அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு வருது. ஸோ அதுக்கப்புறமா பல இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஒரு சாமியார்கிட்ட அவரோட சட்டை எடுத்துட்டு போறாரு. அந்த மந்திரவாதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஆனால் இவருக்கு 2 சாவு இருக்கு. முதல் சாவுல இருந்து தப்பிச்சிட்டாரு, 2வது உங்களை எப்போ மீட் பண்றாரோ அப்போதான் இவருக்கு சாவு அப்படின்னு அவர் சொல்ல. அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த 2வது மரணம் அவரை நெருங்குச்சா, அவர் இருக்காரா, 2வது மீட்டிங்ல போயிட்டாரா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்கு இந்த படத்தில் கோவை சரளா, MS பாஸ்கர் 2 பேருமே வந்து கணவன் மனைவியாக வராங்க. ஆஸ் யூஷுவல் கோவை சரளா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை அர்த்த வசனங்கள், அதாங்க எத்தனை நாளைக்கு தான் எழுதாத பேனா வச்சேனா ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்குன்னு வைங்களேன். அண்ட் இவங்களுடைய பொண்ணா தான் இனியா வராங்க. இனியா வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் காட்சிகள்லாம் வராங்க. அவங்களுக்கு அது கை வந்த கலை அப்படின்னே சொல்லலாம். ஸ்டீஃபனை காதலிக்கிறதாகட்டும், உருகிறதாகட்டும், டான்ஸ், ரொமான்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்மளை கவர்ந்து இழுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அறிமுக நாயகனான நிக்கில் அவருடைய சிறந்த நடிப்பையும் அண்ட் ஆக்ஷன் நடிப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வருவார்ப்பா இவர் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அதே மாதிரி இப்போ திரைக்கதையில் பல திருப்பங்களை கொடுத்துருக்க இயக்குனரும் அடுத்த ஒரு நல்ல படம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 தேட்டர் பக்கமாக பிடிச்சிருக்கிறதுனால வேற படங்களும் காம்படிஷனுக்கு அதிகமாக இல்லாத காரணத்தினால சதுரடி நல்ல விலைக்கே போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜயகோபால் அவர்களுடன் கனி.